உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம புரோட்டீன் தோசை பாசி பயிரெல்லாம் சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புரோட்டீன் தோசை பண்றதுக்கு நான் ஒரு 3/4 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 150 கிராம் அரிசி. அதுல ஒரு 1/2 கப்புக்கு பாசி பயிர் எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் பயிர். இதே அளவுக்கு 1/2 கப்புக்கு துவரம் பருப்பும் கடலை பருப்பும் எடுத்துப்போம். இப்போ 1/2 கப்புக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். 1/4 கப்புக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. இன்னொரு 1/2 கப்புக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பும் பாசி பருப்பும் 1/4 கப்பு. பாக்கி இது 3 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா 4 மணி நேரம் ஊறினாதான் நல்லா எல்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 4 மணி நேரம் கழித்து நான் எடுத்திருக்கேன் பாருங்க. எல்லாம் நல்லா சேர்ந்து ஊறி இருக்கு. இப்போ இது கூட நம்ம ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு புடி கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பல்லு பூண்டு பல்லு தோல் உரிக்காமே சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அந்த அடை மாவெல்லாம் அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஊற வச்சிடலாம். ரொம்ப ஊறணும்லாம் தேவையில்லை. சும்மா அந்த அரைச்ச இதுக்கு நல்லா கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் ஊற்றினா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. ஆனால் நல்ல உப்பு மஞ்சத்தூள் எல்லா மாவும் சேர்ந்து நல்லா கலக்கிறதுல இருக்குது. இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியமாக இந்த எடுத்து ஊற்றுறோம் பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டு இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் நல்லா கொஞ்சம் இப்படி எண்ணெய் போட்டு தடவிக்கங்க. இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நல்லா கல் காஞ்சிருச்சு. நான் ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றுறேன். இந்த தோசை ரொம்ப டேஸ்டாக இருக்கும், புரோட்டீன் தோசை. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நல்ல காரமான தக்காளி சட்னி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் ஒரு ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொறுமையாக வேகட்டும், சிம்மிலே வச்சு வேக விடுங்க. பூண்டு சட்னி இல்லை தக்காளி சட்னி சேர்த்து சாப்பிடுங்க, அப்போ தான் இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காலையில் டிஃபனுக்கும் செய்யலாம், நைட்டுக்கும் செய்யலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியான தோசையும் கூட. இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல மொறுன்னு இருக்கும் தோசை. இப்போ நமக்கு புரோட்டீன் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தோசையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.